ஏற்றுக்கிறீங்களா சார்? இங்கே இருக்கிற இந்த இது மூலமாக எல்லாரும் சொல்கிற கிளியர் கட்டாக அவர் சொல்கிறாரு, யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, என்னை ஹீரோவா படத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற சம்பளத்தை நான் நடிக்கிறேன் சொல்லியிருக்காரு. சில பேர் வந்து திடீர்னு மேடை கிடைச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை, ப்ரொமோஷன் வரதுக்கு 7 lakhs கேட்குறாரு அப்படின்னு சில நண்பர்லாம் சொல்லும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷனில் பார்த்துருக்கேன். இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது, நான் ஷூட்டிங் போனேன் சார், அதுக்கு முன்னாடி எனக்கு 1 மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதை வந்து என்கிட்ட டைரக்டர் சொல்லும்போது நான் அப்போ வந்தோடனே கேட்டேன், எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க உங்களை பற்றி, எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு. ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு படைப்பாளியோ இல்லை ஒரு நடிகரையோ குறை சொல்கிறதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லாயிருக்கும். அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் என்ன, எவ்வளோ முக்கியத்துவமான கேரக்டர், அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்தில் அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு 10-15 நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை ப்ரொமோஷன் கூப்பிட்றதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குது. அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியதும் அந்த நடிகருடைய கடமையாக நான் பார்ப்பேன். இந்த படத்தில் அவர் தான் ஹீரோ, 25 நாள் 30 நாள் நடிச்சிருக்காரு. அப்போ ப்ரொமோஷன் வர்றதுன்றது அவருடைய கடமை, அது வந்திருக்காரு. அப்படி இல்லாமல் அவரை பல படங்களில் நான் பார்த்துருக்கேன். கேமியோ, நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறதோடு சொல்கிறேன், அவர் படங்களை கேமியோவை கூப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 2 சீனில் இருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கெல்லாம் அவர் வந்து உட்காரணும்னு நினச்சிக்கிறது எந்த அளவு நியாயம்னு எனக்கு புரியல. ஸோ ப்ரொமோஷன் வரதில்லை யோகி பாபு அவர்கள், அவர் வந்து பாஸ் கேட்குறார் ப்ரொமோஷன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வரனால பயப்பட வச்சுருவாங்க போல இருக்குது. இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உண்மையிலேயே அவர் அந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு, எத்தனை நாள் நடிச்சிருக்காரு, அவரை ப்ரொமோஷனுக்கு ப்ராப்பராக இன்வைட் பண்ணாங்களா, அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவருடைய டேட் வாங்கினாங்களா? ஏன்னா ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது 10-15 படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டேட் முன்னாடியே வாங்கணும் ப்ரொமோஷனுக்கு. அந்த டேட்டை வாங்கின பிறகு அவர் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்குறதுல எல்லா நியாயமும் இருக்குது. அது இல்லாமல் சகட்டு மேடிக்கு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஊடக நண்பர்கள் எல்லோருமே அவருக்கு இந்த புரிதலோடு அவருக்கு சப்போர்ட் பண்ண நான் எதிர்பார்க்குறேன். அவரோட அடுத்த படம் நான் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நான் பேசலை, உண்மை பேசணும். எப்போவுமே ஒரு கலைஞரை ஹர்ட் பண்ணுற மாதிரி, அதாவது காயப்படுத்துகிற மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர் ஏதோ எல்லா படங்களுக்கும் ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி, ஏதோ ப்ரொமோட் பண்ணாமல் எல்லா படங்களும் இது பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறது என்னை பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்கவே முடியாது. நான் அவர்கிட்ட வந்து காற்றின் மொழி ஒரு படத்தில் வந்து திடீர்னு ஒரு டிஸ்கஷன் போது சொன்னாங்க, சார் அவர் ஒரு கேமியோ பண்ண சொல்லலாம் அப்படின்னும் போது நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே சொன்னார், சார் எப்போ சார் வந்துடுறேன் சார், ஷூட்டிங் ஈவினிங் வச்சுக்கலாமா சார், வந்து ½ டே இல்லை ஃபுல் டே இருந்து என் கூட ஷூட்டிங் பண்ணி முடிச்சு போயிட்டு மறுநாளே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டார். ஸோ நம்ம கூப்பிட்டா போகிறோம், நம்ம கரெக்டான கேரக்டராக அது இருந்தாலே போகிறோம். அப்போ அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனாக யோகி பாபு சார் வாங்கன்னு கேட்குறது நியாயமே கிடையாது. ஏன்னா அது ½ டே 1 டே வந்துட்டு போனார், ஒரு 2 சீன் வந்துட்டு போனார்ன்றதுக்காக நீங்கள் ப்ரொமோஷனில் வந்து காட்டிச்சு பண்ணுங்கன்றது எந்த வகையில் நியாயம்? அந்த மாதிரி நம்ம படைப்பில் எந்தளவு அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கோ அதுபடி அவருடைய டேட்டை கேட்குறதும் ப்ரொமோஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறதும் நியாயமான விஷயமா இருக்கும். நம்ம ஊடகங்கள் எல்லோருமே அவருக்கு அந்த வகையில் புரிதலோட சப்போர்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை. இந்த படம் 16ஆம் தேதி வருது. அண்ட் 16ஆம் தேதி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 3 கலைஞர்களும் காமெடினாக இருந்து இன்றைக்கி அவங்க ஹீரோ நடிக்கிற படங்கள் வருது. ஒன்று வந்து சந்தானம் சாரனுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படம், இன்னொன்று வந்து சூரிய சாரனுடைய படம் மாமன் வருது. அட் த சேம் டைம் நம்முடைய யோகி பாபா சாரனுடைய படம் காமெடியனாக இருந்து அவர் ஒரு மெயின் ப்ரொடகனிஸ்டாக இருக்கிற ஜோரா கைத்தட்டு படமும் வருது. 3 காமெடியன்களுடைய படம் ஹீரோவா, காமெடியன் சொல்லாமல் 3 காமெடியன் ப்ரொடகனிஸ்டாக நடிக்கிற படம் 3 படங்கள் வருது இந்த 16ஆம் தேதி. கண்டிப்பாக தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். 3 படமும் சிறப்பாக வெற்றி அடையணும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஒருத்தர் சொன்னார், எடிட்டர் சொன்னார், 6-7 பேர் வந்தாங்க, 6-7 பேர் வந்து எல்லாமே யோகி பாபு சாருக்கு வந்து நாங்கள் டேட் வாங்க போகிறோம், நாங்கள் படம் பண்ண போகிறோன்னு. யோகி பாபு சார் ஒன்று சொல்கிறேன், எங்கிட்ட வந்து தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு. பல ப்ரொப்போஸில் பார்த்தா யோகி பாபு ஹீரோன்னு போட்டிருக்கோம். நான் வந்து கேட்பேன், டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாகிட்டு வருது. பல இயக்குநர்கள் உங்களை நம்பி உங்கள் மூலமாக லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காதான்னு நம்ம காத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும். அட் த சேம் டைம் ஹீரோ நடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் காமெடியில் பண்ணும்போது பர் டேக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களை நம்பி ஹீரோவாக ஒரு படம் நாங்கள் பண்ணோம்னா எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்கள். என்கிட்ட எஜ்ஜே சூர்யா சார் உதவி சொல்லியிருக்காரு, அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எஜ்ஜே சூர்யா சார் என்ன சார், நான் உதவி போய் பேசும்போது, சார் வில்லனாக நடிக்கிறோம் கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும், நான் ஹீரோன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற சம்பளத்தை எடுத்துக்கிறேன்னாரு. சரியா சார், ஏற்றுக்கிறீங்களா சார்?
இங்கே இருக்கிற இந்த இது மூலமாக எல்லாரும் சொல்கிறேன், கிளியர் கட்டாக அவர் சொல்கிறாரு, யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, என்னை ஹீரோவாக படத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற சம்பளத்தை நான் நடிக்கிறேன் சொல்லியிருக்காரு. எல்லா தயாரிப்பாளர்களும் வரப்பிரசாதம் நான் பார்க்குறேன். அவருக்கான கதைகள் பலது இருக்குது. பல டைரக்டர்கிட்ட அந்த படங்கள் எல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவாக நடித்து தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். யோகி பாபு சார் என்றைக்கும் உங்கள் முருகன் உங்கள் கூடவே இருப்பார். பல வெற்றிகளை கொடுப்பாரு. யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும். இன்னும் பல வருஷங்கள் கொடி கட்டி பரப்பிங்கன்னு வாழ்த்து சொல்கிறேன். இந்த படம் ஜோராக கையை தட்டணும். எல்லா மக்களும் கைத்தட்டி ரசித்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஊடக நபர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் பத்திரிகை மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினிஷ் சாருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார். அன்றைக்கி பயங்கரமான ஃப்ளட்டு நைட்டு. ஸ்ரீதர் எனக்கு அர்ஜென்ட்டாக நீ கிளம்பணுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அது இந்த படத்தில் வந்து அது இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. அந்த கேரக்டரு ரொம்ப கோவம் வர மாதிரியான ஒரு கேரக்டரு, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டர். எப்படி தீக்குளிக்கும் பச்சை மரத்தில் வந்து ஒரு வில்லன் மேலே ஒரு பெரிய ஹோப் இருக்குமோ, அந்த ஹோப்பு இந்த படத்தில் என் மேலே வச்சுருக்காரு. சார் கண்டிப்பாக நீங்கள் என் மேலே வச்சுருந்த இதுக்கு நான் கண்டிப்பாக காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். வினிஷ் சார் ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் யோகி பாபா அண்ணா கிட்ட ஒரு சாரி கேட்கணும், அவங்க முன்னில் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க, அவர் மண்டையில் பாட்டில் அடிக்கிறது அடிக்க சொல்லிட்டாரு. அடிச்சுட்டு நல்லாவே அடிபட்டுருச்சு. நான் ஷார்ட்டு முடிச்சுட்டு போய் அண்ணா சாரின்றேன். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஷார்ட் நல்லா வந்திருக்கா, இல்லைன்னா 1 மோர் போகலான்டாரு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் அவளுக்கு பெயினோட தான் இருந்தார். ஸோ ரியலி சாரி யோகி பாபண்ணா. இல்லை ஏன்னா அந்தளவுக்கு டெடிக்கேஷன். அதாவது அவர் இருக்கிற இந்த ஆர்டிஸ்டுக்கான ஒரு பொசிஷனில் இருக்கும்போது யாராக இருந்தாலும் அடிபடிச்சுன்னா சரி ஓகே ஒரு ஆஃப் அவர் இடத்த என்ன தெரியுமா கேட்டார். வினிஷ் சாரையும் கூப்பிட்டாரு, என்னையும் கூப்பிட்டாரு. ஆனால் அடிபட்டுருச்சானா. ஆனால் வினிஷ் சார் வந்து செக் பண்ணிட்டு இருந்தார். டேய் வினிஷ் சாருக்கு கேளு, இல்லைன்னா 1 மோர் போகலாம், இன்னொரு பாட்டில் எடுத்து அடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அது வந்து மிக சிறந்த ஒரு கலைஞனால மட்டும்தான் வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ஒரு ஏன்னா அது பாட்டில்ன்றது வந்து நமக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி அது கொஞ்சம் மிஸ் ஆக வேண்டியது கரெக்டாக அண்ணன் மண்டையில் அடிச்சிருச்சு. அது இப்போ வரைக்கும் எனக்கு வருத்தமாக இருக்குது. ரியலி சாரி கேட்கணும்னா. அதுக்கப்புறம் தனஞ்சன் சார் இப்போ வரைக்கும் வினிஷ் சாருக்கு ஃபுல் சப்போர்ட்டில் பேக்ராப்பில் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. சார் வந்ததுக்கு மிக்க நன்றி சார். இதை கடந்து நான் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மதம்பட் சார், அவரை வந்து அவரு கூட நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து இந்த ஜென்மத்துக்கான பாக்கியமாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் நைட் அந்த கல்லரை பார்த்துருப்பீங்க. அந்த நைட் வந்து நைட் ஷூட் ஆக்சுவலி 7 o'clock மேலே ஆரம்பித்தோம். மது சார் வந்து ஆக்சுவலி இதிலேருந்து ஸ்டேஜ்லேருந்து ஒரு 400 feet மேலே இருக்கும் அந்த ஹில்ஸு. கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு மதியானம் 3:30 மணிக்கு போய் லைட் பண்ண ஆரம்பித்தாருங்க. கிட்டத்தட்ட நைட்டு 8-9 மணி வரைக்கும் லைட் பண்ணிட்டு தான் எல்லாருமே கூப்பிட்டாரு. அன்னைக்கு விடிய காலையில் நைட்டு சாப்பாடு 3 மணிக்கு சாப்பிட்டார் அவர். அந்தளவுக்கு இந்த வயசில் அவர் சாரோட டெடிக்கேஷன்ன்றது வந்து நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம். இந்த வயசில் அவர் வந்து பண்ணுறது உண்மையிலே எனக்கு அப்படியே ஒரு யங்ஸ்டர் மாதிரி இருக்கார். இப்போவும் அவ்வளோ கெத்தா அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி லைட்டிங் அவ்வளோ மிரட்டி இருக்காரு மதம்பட் சார். இந்த ஜென்மத்தில் உங்கள் கூட நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணது எங்களுடைய பாக்கிங் சார், எலிஸ் பாக்கிங் சார். அதுக்கப்புறம் ஜாகிர் சார் நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்க. நிறைய நல்ல எவ்வளோ இடைஞ்சல் இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு கூலாக இருப்பாங்க. இவரும் இந்த வினிஷ் சார் இருக்க மாதிரி பயங்கர சேட்டை பிடிச்ச ஆளுங்கண்ணா. ஏன்னா நான் சொல்லுவேன் சட்டா டைம் ஆகுது, அவர் சொல்லுவார் வினிஷ் சார் கூலாக இருங்க சார், எல்லாமே நடக்கும். அதே மாதிரி கூலாக இருப்பாங்க 2 பேருமே. எந்த டென்ஷனும் கிடையாது. ஏன்னா எல்லாமே அவுட்டோரு, நிறைய செட் ஒர்க்கு. இந்த அளவுக்கு 2 பேருமே வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எங்களுக்கு பதட்டமாக இருக்கும் ஆக்சுவலி. ஆனால் அவங்க 2 பேரும் கூலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டைரக்டரும் ஜாபிர் சாரும். அதே மாதிரி கோபடி சார் சரவணண்ணா, அவர் இங்கே வரல, அவர் மலேசியாவில் இருக்கார். அண்ணாவுக்கு என்னோட தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், பலமான விஷயம், இந்த கூட்டணியில் வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது SN அருணகிரி சார், மியூசிக் டைரக்டர். ஸோ ஆக சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த இண்டஸ்ட்ரியில். கண்டிப்பாக சார் நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் எதிர்பார்க்குறேன், நீங்களும் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு பேச வராதுன்னு சொன்னார்ல ஒருத்தர், ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் சார், மெய்யழகன் படத்தோட ஆர்ட் டைரக்டர். அவர் ஒர்க்கில் வந்து மெய்யழகன் படம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு. ஆனால் ஒர்க்கில் சின்சியராக இருப்பார், அவர் பேச தான் வராது. சார் உங்கள் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 16 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் மண்டேலா டைப்பில் யோகி பாபு சார் பார்த்துக்கணும். அந்த மாதிரி வேறு ஒரு செக்ஷனில் இந்த படத்தில் யோகி பாபு அண்ணனை பார்க்கலாம். அது கண்டிப்பாக வந்து வினிஷ் சார் வந்து உங்களை எல்லோரும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காரு. 16 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். அடுத்தபடியாக I'd like to request தானு சார் அவர்கள் to say a few words.
இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் மேன்மை தங்கியோர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜோரா கையத்தட்டுங்க படத்தினுடைய முன்னோட்டமும் பாடல்களும் நான் ஏற்கனவே கண்டு கழித்து பேருவகை கொண்டேன். நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள், கண்டு கழித்திருப்பீர்கள். எல்லாருக்கும் நல்லவனாகத்தான் தம்பி யோகி பாபு இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் நான் ஒரு ஃபோன் பண்ணால் என்ன செய்யணுன்னுவார். இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டேட் கொடுப்பான்னு, காசே வாங்காத பண்ணுறேன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனித தம்பி. அப்படிப்பட்ட ஒரு மனது உங்களுக்கு எந்த காலத்துலேயும் மனச்சோர்வு வரக்கூடாது, எந்த சூழ்நிலையும். ஏன்னா திரையுலகுக்கு நீ அவசியம் தேவை. ஆகவே ஜோரா கையத்தட்டுங்க. ஜோரா 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 பிரமாதமாக ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு படம். அந்த இயக்குனரும் அந்த தயாரிப்பாளரும் என் அலுவலகத்துக்கு அடிக்கடி வருவார்கள். இந்த நிமிஷம் வரலும் அவங்களுடைய பேர் தெரியாது, எனக்கு உண்மையிலே தெரியாது. ஆனால் அவங்க வந்தால் வரவேற்று உபசரித்து என்ன செய்யணுமோ செஞ்சு பண்ணி தருவேன். அந்த மாதிரி தெலுங்குக்கு மிகப்பெரிய நன்மை செய்யறதுக்காக சில பேர் அவதரித்திருக்கார். அதில் தம்பி ஜனஞ்சயனும் ஒருத்தர். ஆகவே எல்லாரும் நலம் பெறணும், வளம் பெறணும். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.